அறைகளா தீவு போல் அவை இருப்பதா பார்க்கும் பார்வையில் குறைகளா குமுறல்தான் அவர் மொழிகளா மோதிக்கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலனென்ன பேசினால் தெளிவாகலாம் முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம் நிலை மாறலாம் துளி அன்பிலே சொல்வதெல்லாம் உண்மை உண்மை சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேரு சொல்லுங்கம்மா. கே சிவபாக்கியம். சிவபாகியம் அண்ட் தமிழ் மணிமாறன். தமிழ் மணிமாறன். எவ்வளவு வருஷம் ஆச்சு கல்யாணம்? கல்யாணம் 2005 ஆச்சு. லவ் மேரேஜா? 8 years ஆகுது மேடம். இப்ப என்ன பிரச்சனை? எனக்கும் அப்பாவுக்கு தான் பிரச்சனை. உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் பிரச்சனை? என்ன பிரச்சனைமா? அப்பா வந்து என்கிட்ட பேசுறது இல்ல. நான் அதாவது லவ் மேரேஜ் பண்ணினேன்றதுனால சுத்தமா பேசுறதே கிடையாது. பார்த்தா கூட என்ன பார்த்து அவரு தள்ளி அப்படி இப்படி போயிட்டாரு. நீங்க எத்தனை பேர் வீட்டுல? நான் ஒரே பொண்ணு தான். அப்படி உங்கள்ட்ட பேசுறது இல்ல? பேசுறதே இல்லை. அம்மா? அம்மா இறந்துட்டாங்க. எப்படிமா? அம்மாவுக்கு ஆஸ்மா இருந்தது. அது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். இங்கிலீஷ் மருந்தும் ஆயுர்வேதிக் மருந்து அப்படி சாப்பிட்டு அம்மாவுக்கு ரொம்ப முடியாம இறந்துட்டாங்க. 2005 தான் இறந்துட்டாங்க அம்மா. நீங்க எந்த வருஷம் கல்யாணம் பண்ணீங்க? நான் 2005 தான். சோ அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி? அதுக்கப்புறம் தான் பண்ணேன். அதனால தான் உங்க அப்பா கோவமா? நீங்க என்ன வேலை செய்றீங்க? பெட்ரோல் பேங்க்ல வர்க் பண்றேன். சரி, எதனால உங்க அப்பாக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல? அவரு வந்து எப்படி பழக்கம் வீட்ல இருக்கு? ப்ரௌசிங் சென்டர்ல 2 பேரும் ஒண்ணா தான் வேலை செஞ்சோம். ஓ, எந்த மாதிரி சூழ்நிலையில உங்க கல்யாணம் நடந்தது? நீங்க வீட்ல இருந்து ஓடி போனீங்களா? என்ன நடந்தது? அது வந்து அப்பாவால தான் அந்த மாதிரி பிரச்சனை வந்தது. ஃபர்ஸ்ட் உட்காந்து மாமா எல்லாரும் உட்காந்து நான் சொன்னேன். வீட்டுல நான் அடம் பண்ணி கேட்டேன். உட்காந்து எல்லாம் பேசினாங்க. பேசும்போது அவங்க மாமால அம்மா இறந்துட்டாங்க, பொண்ணு விருப்பம்படி பண்ணு மாமான்னு தாய் மாமா இத்தனைக்கும் சொல்றாங்க. சரி சரின்னு ஒத்துக்குன்னு அதுக்கப்புறம் சரி கொஞ்ச நாள் அம்மா 30 கும்பிடுற வரைக்கும் நீ மாமா வீட்டுல இருமான்னு சொன்னாங்க. இட்டுன்னு போய் விட்டாங்க மாமா வீட்டுல. அங்க இருந்த 30 அன்னைக்கு அதான் கொஞ்ச நாள் கேப்ல அங்கேயும் மறுபடியும் கொடுக்க மாட்டேன்னு மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாரு. வீட்டுல ஒத்துக்குன்னு நைட்டு ஒத்துக்குனாரு. காரியம் முடிஞ்சு அடுத்த நாள் நல்லது பேசணும்ன்றதுனால ஒத்துக்குனாரு. ஒத்துக்குன்னு மறுபடியும் சொந்தக்காரங்க அது வந்து இப்படின்னு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்து மாமா கிட்ட சொன்னாரு, நான் இப்படி பேசுறாங்க உங்க எதிர்க்க தானே கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துக்கினாரு. கடைசியில இப்ப ஒத்துக்க வேண்டாம் இப்படி பேசுறாராமேன்ட்டு மாமாவுக்கு என்ன செய்யறதுனே புரியல. ஏன்னா அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசக்கூட முடியாது. உக்கானா எல்லாரும் எதிர்த்து பேசிட்டு போயிடுவாரு. உனக்கு என்ன ஒரு மாதிரி அசிங்கமா திட்டிட்டு போயிடுவாரு. அதனால மாமாங்களா கூட கூச்சப்பட்டுன்னு சரி இவர்கிட்ட பேச முடியாது. எங்க அம்மாவை எப்படி வச்சிருந்தாரு எங்க மாமாவை கேளுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அம்மாவும் இருந்தாங்க. சரி, அப்புறம் ஒத்துக்கலாம். அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணீங்க? அது மாமா சொன்னாங்க, நான் இப்போ 30க்கு நைட்டுன்னு போய் விடுறேம்மா, அதுக்கப்புறம் உன் விருப்பம், எங்க அப்பா சொல்றதை கேப்பியோ இல்ல உன் விருப்பம் அப்படின்னு. இவர் கூட பழகிட்டு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்க முடியுமா சொல்லுங்க. அதனால நான் சொன்னேன், மாமா நான் என் இஷ்டப்படி போறேன், ஆனா நான் அப்பா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரிம்மா அது உன் இஷ்டம் சொல்லிட்டாரு. மாமாவுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனா இப்ப மாமா கிட்ட கூட பேசல, மாமா தான் அனுப்பி வச்சு. அதனாலதான் அவருக்கு உங்ககிட்ட போகும். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்து நான் இவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். அப்பா இது மாதிரி நான் வரேன், சாமி கும்பிடுவேன், அம்மா கும்பிடுவேன், நான் உங்க கூட வந்துடுறேன்னு சொன்னேன். சரி இவர் ரோட்ல வெயிட் பண்ணாங்க. அம்மா கும்பிட கூட இல்லை, சாமி கூட கும்பிடல, அது என் தப்பு. சாமி கும்பிடாம அப்படியே இவர் கூட போயிட்டு அடுத்த நாளே கல்யாணம் பண்ணிட்டாங்க. பண்ண அப்புறம் பொண்ணுக்கான 30 நாள்ல பண்ணிட்டீங்க? 30வது நாள், அம்மாவோட 30வது நாள்ல எனக்கு கல்யாணம் ஆச்சு. 30 முடிஞ்சு அடுத்த நாள் கல்யாணம் ஆச்சு. அது சாமி கும்பிட அம்மா கும்பிட வர அன்னைக்குதான் இவர் கூட நான் வந்துட்டேன். இப்ப ஏன் திடீர்னு அப்பா வேணும்னு தோணுது உங்களுக்கு? இல்ல இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி போயிருக்கிறேன் நான், அப்பா வேணும்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் ரோட்ல பார்த்தா கூட அப்பான்னு போனா அப்படியே புடிச்சு தள்ளிட்டு போயிடுவாரு. குழந்தையெல்லாம் கொண்டு போய் காட்டிருக்கீங்களா? இல்ல நான் கூட்டிட்டு ஒரு வாட்டி என் பொண்ணு வயித்துல இருக்கும்போது நான் போனேன் மேடம். டிசம்பர் 24ஆம் தேதி போனேன் நான். அப்ப நிற மாசம் எனக்கு போனா அப்படியே இப்படி உக்காந்துட்டு அப்பான்னு கூப்பிடுறேன், அப்படியே புடிச்சு தள்ளி விட்டுட்டாரு. அப்படியே கதுவோட நிற மாசம் அப்படியே வெளியே வந்து விழுந்துட்டாங்க. கது சாத்தி 2 நாள் கழிச்சு எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு. அந்த அதிர்ச்சியிலே டெலிவரி ஆயிடுச்சு. சரிம்மா, இப்ப என்ன பிரச்சனை? இப்போ வந்து நான் ரேஷன் கார்டுக்காக கையெழுத்து வாங்கறதுக்கு வியாழக்கிழமை போயிருந்தேன் மேடம். சரி அப்பா தானே அடிச்சா கூட பரவாயில்ல சொல்லிட்டு தான் போயிட்டு அப்பா மாமா கிட்ட சொன்னேன், மாமா எனக்கு கையெழுத்து வாங்கி கொடுங்க மாமா, இது மாதிரி இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணதுனால எனக்கு கவர்மெண்ட்ல எப்படி வேலை கிடைக்கும், அந்த சர்டிபிகேட்லாம் வாங்கி பதிவு பண்ணி வச்சுக்கிறேன். பிஏ முடிச்சிருக்கிறேன் நான். அதுவும் இவர் தான் படிக்க வச்சாரு. பிஏ கூட அந்த அப்புறம் கூட 2009 தான் படிச்சேன். 2 குழந்தைங்க பிறந்த அப்புறம் இவர் படிக்க வச்சாரு. சரி படி சொல்லிட்டு இப்ப தமிழ் டைப்பிங் ஸ்பீட் போயிருக்கிறேன். ஹையர் லோயரும் முடிச்சிருக்கிறேன். இவர்கிட்ட வந்த அப்புறம் தான் அதெல்லாம் படிச்சேன்னு. ரொம்ப நல்ல விஷயம்.
அதே நான் சொன்னேன் மாமா கிட்ட. மாமா சொன்னாங்க சரிம்மா நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் மேலே போய் நீ உங்க அப்பாவை பாருமா பார்த்துட்டு வானாங்க. மேலே போனா என்னை பார்த்தோன்னே இறங்கி கீழே கடகடன்னு போயிட்டாரு. போயிட்டு ஒரு வாரத்துக்கு கூட பேசவும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒரு பாட்டும் போயிட்டாரு. நான் ரொம்ப வெளியே வந்து தெருவெல்லாம் தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை அவரு. சரி நான் மறுபடியும் உள்ள வந்தேன்னே தெருவில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, என்னடி என்ன வந்துக்கிறேன்னா இந்த மாதிரி கையெழுத்து வாங்கதாமா வந்தேன், இந்த மாதிரி என்ன இப்படி அலைய வைக்கிறாரு அப்படின்னு. எனக்கு கிடைக்க போற ஒரு நல்ல ஏதோ ஒரு வேலை கூட எனக்கு ரேஷன் கார்டு இல்லாதனால எனக்கு பிரச்சனை ஆயிடுது. இவங்க வீட்டு அட்ரஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் லாஸ் போய் கேட்டா உங்க அப்பா கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கிட்டு வா, பிரிச்சு கையெழுத்து வாங்கிட்டு வா அப்படின்றாங்க. இவர் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன் கையெழுத்து போட்டேன்னா, நீ கையெழுத்து நான் போட்டேன்னா பொண்ணுன்ற உரிமையில நான் எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கும், அதனால என்னால கையெழுத்து போட முடியாது அப்படின்ட்டாரு. இன்னும் போடல? இன்னும் போடல. வச்சிருக்கோம் மனு, ஜஸ்ட் சிம்பிள். எங்க அப்பா எனக்கு பிரிச்சு கொடுத்துறேன், நாங்கெல்லாம் ஒன்னதான் இருக்கோம். அப்பா மேல இருக்காங்க, நான் கீழே இருக்கேன். என்னோட அம்மா இப்பதான் இறந்தாங்க, மார்ச் 1 இறந்தாங்க. அவங்களுக்கு உடம்பு மாமியார் மாமனார் தான் முக்காவாசி எனக்கு ஆதரவாவே இருந்தது. நல்லா பாத்தேன். நல்லா குழந்தைங்களை வளர்த்தது ஆளாக்குனதுலாம் எங்க அம்மா தான். உங்களுக்கு பிரசவம் பார்த்தெல்லாம் மாமியார் தான்? என் மாமியாரும் தங்கமானவங்க, எங்க மாமியார் இவங்க அம்மாவும் தங்கமானவங்க. அவங்க இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். சரி, ஒருவேளை உங்களுக்கு ரேஷன் கார்டுல அவர் சைன் போட்டு கொடுத்துட்டாரு வச்சுங்க, பிரிச்சு கொடுத்துட்டாருன்னா அப்புறம் அப்பா பேசலாம்னாலும் பரவாயில்லையா? அப்படியெல்லாம் இல்ல, நான் நிறைய வாட்டி பேச ட்ரை பண்ணேன். நீங்க என் கூட இப்ப கூட பேச சொல்லுங்க, நான் பேசுறேன். அடிக்கிறாரு, அடி கூட வாங்கிக்கிறேன் நான். உங்க அப்பாட்ட மன்னிப்பு கேக்குறியா? என்ன புகார் இது? போலீஸ் புகாருங்க. போலீஸ் புகார். எதுக்கு? அவங்க எழுதி கொடுத்தது லெட்டர். யார் எழுதி கொடுத்துருக்காங்க? மருமகன். மருமகனா? எதுக்காக? குழந்தை 8 மாதம் கோசம். புரியல எனக்கு, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க, என்ன பிரச்சனை? என் பொண்ணு போயிடுது. எப்படி நடந்தது? என்ன மாதிரி? அது எப்படி நடந்ததுன்னா, அவங்க அம்மா இறந்துட்டாங்க. உங்க மனைவி? என் மனைவி. சரி. அது இறந்த அன்னைக்கு ஓடிட்டாங்க. ஓடி ஒரு 2-3 நாள் இருந்துட்டு தாலி கட்டின்னு வந்தாங்க. இறந்த அன்னைக்கே ஓடிட்டாங்க? இறந்த சாவை எடுத்து போட்டு போயிட்டாங்க. நான் எதுவும் கண்டுக்கல. அப்புறம் வந்து அவங்க 30 கும்பிட்றதுக்கு வந்தாங்க. அப்பதான் தாலி கட்டினாங்க அவங்களுக்கு. 30 கும்பிட்றதுக்கு அப்பதான் தாலி கட்டினாங்க. அப்பதான் தாலி. அன்னைக்கு சாமி கும்பிட போறோம் அவங்க அம்மாவுக்கு. அவங்க சாமி கும்பிட்றதுக்கு நிக்கல, அப்படியே ஓடிட்டாங்க. வந்து ஓடி போய் தாலி கட்டிக்கினாங்க. எனக்கு தெரியாது. போய் தாலி கட்டிக்கின்னு ஒரு வாரம் பொறுத்து நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். சார் இதே மாதிரி என் பொண்ணுக்கு கிடைக்கல, எங்கே இருக்குதுன்னு தெரியல, யார் இட்டு போனான்னு தெரியல சார்ன்னு. சரிப்பா அப்படின்னா அப்புறம் கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு லெட்ரு ஒன்று வாங்கிக்கினேன். அதான் இது. அது எத்தனை வருஷம் முன்னாடி? 8 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் ரயில்வே செய்றீங்களா வேலை? இப்போ ரயில்வேல இருக்கிறேன். இன்னுமே வேலையில தான் இருக்கீங்க? ஆமா, வேலையில தான். ரிட்டையர் ஆகல? இல்ல, இன்னும் ஒரு 2 வருஷம் ரிட்டையர். சரிங்க. உங்களுக்கு ஒரே பொண்ணா? ஒரே பொண்ணு. இவங்க போயிட்ட பிறகு எனக்கு ஆள் யாரும் தோது இல்ல. உங்க பொண்ணுட்ட ரொம்ப பாசமா உங்களுக்கு? இல்ல. இல்லையா? இல்ல. எப்படி வளர்த்தீங்க உங்க பொண்ண? ஏமா எப்படி எல்லாம் வளர்த்தீங்க? நல்லா தான் வளர்த்தேன், நல்ல மாதிரியா தான் படிக்க வச்சேன், நல்லா தான் கரை சேர்த்தனேன். கம்ப்யூட்டர்லாம் கற்றுக் கொடுத்தேன், படிக்கிட்டேன் குழந்தைன்னு. போய் வேலைக்கு போய் அது தலையெழுத்து அது மாதிரி ஆகிப்போச்சு. அதனாலதான் உங்களுக்கு கோவமா அவங்க மேல? ஆமா. பேரம் பாத்தி எல்லாம் பாத்துட்டீங்களா? இல்ல, எனக்கு பார்க்கறதுக்கு இஷ்டம் இல்ல. புரியுதுங்களா? உங்க போட்டு உங்களுக்கு வேண்டவே வேண்டாமா? இப்ப 2வது நான் கல்யாணம் பண்ணிக்கினேன். எனக்கு யாரும் சோறு போடுறதுக்கு ஆள் இல்லை. பார்த்தேன், எங்க சொந்தக்காரெல்லாம் அக்காமாரெலாம் இருந்தாங்க, என் அக்கா மாமா எல்லாம். நீ என்னத்துக்கு அந்த பொண்ணு இனிமேல் வர போகிறதில்ல, நீ கல்யாணம் பண்ணிக்கிறா, உனக்கு சோறு போடுறதுக்கு யாரும் சொந்தக்கார வீட்டில் யாரும் 1 நாளைக்கு 2 நாளைக்கு தான் போடுவாங்க, 4 நாள் போட மாட்டாங்க. நீ நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க, நீ ரயில்வேல வேலை செய்கிறா, நல்ல மாதிரியே இருக்கா அப்படின்னு. அவங்களே பார்த்து என் மாமியாரை செத்துது என் மனைவி, அதனுடைய அம்மாவை வீட்டும் போய் எங்க அக்கா பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. சரி, அது வேற விஷயம். இப்போ உங்களுக்கும் பொண்ணுக்கும் இருக்கிறது பிரச்சனை சரியாகணும்ல? இப்போ 2 பொண்ணு இருக்குது எனக்கு. இப்போ 2வது 2 குழந்தை இருக்குது, எல்லாம் படிக்குதுங்க 2ம். இப்போ அதுங்களை கரைசி ஆகணும். அதுங்களை பார்த்துட்டு அதுங்க தலை எடுத்த பிறகு மிச்சத்தை உனக்கு என்ன சேரணுமோ கொடுத்துட்றான். இப்போ எதுவும் கிட்ட வந்து இல்ல, நம்ம பணத்தை பத்தி பேசல. இப்போ பொண்ணை வந்து கம்ப்ளீட்டா அப்படி விட்டுட்டீங்களே, அவ அப்பா வேணும் கேக்குறா. எனக்கு அப்பா எனக்கு பொண்ணே தேவலம்மா. என் பேசி கேட்கறதுக்கு பொண்ணு தேவலை. புரியுதுங்களா? 2 குழந்தைங்க நான் வளர்க்கணும். ஒன்றா வளர்த்து காக்கா பறக்க மாதிரி பறக்க விட்டேன். இப்போ 2 குழந்தைங்க எல்லாம் இந்த துண்டுக்குது மட்டு ஒன்றுக்குது. இப்போ அதுங்களுக்கு பார்க்கணும்ல. நான் ஒருத்தவங்க பேரம் பேத்தி இருக்காங்களே, இருக்காங்க, இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அவங்களுக்கு என்ன தேவையோ நான் செஞ்சிடறேன். ஆனா கிட்ட வர பணம் இல்லைங்க,
ஒரு வார்த்தை பேசுங்க ஆஹா, போதும் பேச நல்ல மாட்டேன். வார்த்தை சொல்லு இல்ல வேணாமா, கிட்ட வராத, உனக்கு என்ன ஜன்மம் கொடுத்துறேன். அக்காவா அவருக்கு? என்ன அக்கா தம்பி. சரி உட்காருங்க. ஏன் இப்படி ஓடுறீங்க? மண்ணு நொந்து போச்சுமா, அழுது அழுது என் உடம்பு புண்ணாகி போச்சு. பாருங்க, நான் வந்ததே இல்லையா அவர்கிட்ட இப்ப மன்னிப்பு இப்ப கேட்கறது இந்த லெட்டர் பாத்தீங்களா நீங்க எழுதி சொல்லுங்க. கொடுத்தது. அத நீங்க உட்கார இதாட சொல்லுங்க. 3 வக்கீல் நோட்டீஸ் வேற கொடுத்தாங்க எனக்கு. எதுக்கு? அது கேளுங்க அவரு. அவர்கிட்ட பேசுறதுக்கு தான் மேடம், எனக்கு வேற வழி தெரியல. பேசுறதுக்கு வக்கீல் ஆமா. நோட்டீஸ் வக்கீல் நோட்டீஸ் வேற வேற கொடுத்தாங்க. வீட்டுக்கு போனா பதில் கதுக்காட்டி உட்காருங்க. பதில் லெட்டர் வக்கீல் நோட்டீஸ் இங்கே ஆக்கிட்டேன். இப்படி ஏந்து போனா நான் என்ன மேடம் பண்ண முடியும்? வக்கீல் நோட்டீஸ் பேசலன்னு வக்கீல் நோட்டீஸ் கொடுக்க முடியுமா? அப்படியெல்லாம் முடியாது. எனக்கு எங்க அப்பாவோட சமரசமா பேசி இது பண்ணுங்கன்னு கொடுத்தேன் நான். அதுக்கு வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. வக்கீல் நோட்டீஸ்னா அவருக்கு இதுவா தான் போச்சு மேடம். என்ன போச்சு? நீங்க வாங்க சமாதானமா பேசுறதுக்காக வாங்க உங்க பொண்ணுகிட்டன்னு சொல்லி அப்படிதான் போச்சு, தவிர மத்தபடி வேற எதுவுமே தப்பா கூட கொடுக்கல. என்ன என்னம்மா? கேளுங்க, என்ன விஷயம்? நான் எத்தனை வாட்டி இந்த பாட்டி கேளுங்க, எத்தனை வாட்டி வீட்டுக்கு போயிருப்பேன் மன்னிப்பு கேட்க. அவ கேக்குறா எனக்கு இப்ப செட்டில் பண்ணுன்னு கேக்குறா. செட்டில் பண்ண சொல்றாங்க. செட்டில் பண்ண சொல்லுது. எனக்கு பாகம் வேணும், இருமா எனக்கு கொடு. பாட்டி நான் அதுக்கு மட்டும் தான் வந்தேனா? இல்லடா. நீங்க சொல்லுங்க, அதுக்கு மட்டும் தான் நான் இல்லம்மா, வந்தேனா? நான் எல்லாத்தையும் தானே எத்தனை வாட்டி சொல்ல நான் வந்திருப்பேன்? ஆரம்பிக்கிறேன். இப்போ நீங்க வந்து இங்க செட்டில்மெண்ட்னு மட்டும் பேசுறீங்களே, எத்தனை வாட்டி நான் வந்திருப்பேன் அவர் வேணும்னு சொல்லுங்க. இல்லன்னு சொல்லமா இப்ப கேக்குறதுக்கு பாருங்க. நான் சொல்றேன். வந்தா இவ வந்து அவங்க அம்மா 30 கும்பிடுற அன்னைக்கு போயிட்டா அவரை கூட்டிக்கின்னு. இவன் மட்டும்தான் இருக்கிறான். என்னுடைய வருத்தத்தை பாக்கல பத்தியாது. நான் தனியா பொண்டாட்டியும் சேர்த்து பொண்ணையும் அனுப்பிட்டு நான் தனியா இருக்கிறேனேன்ற ஒரு வேதனைய புரிஞ்சுக்கலையே அந்த பொண்ணுன்ற கோவத்துல. சரிம்மா, அவ என்ன? சின்ன பொண்ணு தப்பு பண்ணிட்டா, பண்ண கூடாதது பண்ணிட்டா. பெரியவங்க நம்ம தானே மன்னிக்கணும். நீங்க சொல்லி கொடுக்க மாட்டீங்களா? நான் எத்தனை ஏம்மா? வாட்டி மேடம் வீட்டுக்கு தப்பு போய் காலையில பண்ணிட்டான்றீங்க. கூட போய் அப்ப அனாதையா விட்டு போயிட்டா அது நல்லா? தப்புதாங்க. ஆ. அவ பண்ணது பெரிய தப்பு. ஆ. ஆனா நம்ம அப்படி பசங்களை இருக்கும்போது அறுத்து இரு. போட முடியுமா? அப்படி இருக்கும். ஆ? அப்படியே பசங்களை கட் பண்ணி போட முடியுமா? அப்ப போட்டுதான் உங்க ஆகணும். தானே? போட்டுதான் அது ஆகணும். தப்புங்க. இப்போ 2 பொண்ணு வச்சிருக்காரு நீங்க- மேடம். நீங்க கை- ஏம்மா நொந்து போய் கேட்டோமா? இத பாருங்க. நான் வந்து நீங்க உங்க இப்ப அக்கா இப்ப இது இருங்க. இருமா, இது போன பிறகுதானே. பொறுமையா பேசு. இத பாருங்க. பொறுமையாதான். உங்க அக்கா பக்கத்துல உட்கார்ந்து கைய பிடிச்சுக்கிறீங்கல்ல, உங்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு அது கூட கிடையாது. அது அம்மாவும் நினைச்சு பாக்கலையப்பா, கிடையாது. அது நினைச்சு பாக்கலையப்பா. அவ தப்பு பண்ணிட்டாங்க. நீங்க தப்பு தப்பு பெரியவங்க. ஏமா தப்பு பண்ண? நீங்க நான் சொல்ற பேசி கேட்டு அன்னைக்கு நீ முதல்ல ஒரு தப்பு பண்ண. கல்யாணம் பண்ணிக்கிற இரு, முதல்ல ஒரு தப்பு பண்ண. ஆனா இவ அந்த தப்பு பேச்ச ஆனா கேட்டா பொறுமையா இருன்னு சொன்ன, கேக்கல. 2வது தப்பு பண்ண. சரி 2வது தப்பு சரி விட்டுலாம் அப்படின்னு விட்டா, 3வது தப்பு பண்ணிட்டு ஓட்ட. துணை வாங்க துப்பி வாங்க. என்ன தப்பு எடுத்த பண்ணேன்? 3 தப்பு பண்ணிட்டா, 3வது தப்பு ஓட்ட. தப்பா நடந்துக்கு சொல்லி சொல்லி. சொல்லுங்க. சரி அம்மா, நான் ஒரு விஷயம் உங்கள்ட்ட கேக்குறேன். ஒரு அப்பாக்கும் பொண்ணுக்கும் பிரச்சனை இருக்குன்னா நீங்க அதை ஜாஸ்தி பண்ண பார்க்க கூடாது, அதை சரி பண்ண வைக்கணும். அவங்க ஏன் ஜாஸ்தி இப்படி பண்ணலமா? தப்பா சரி சொல்றாங்க பாருங்க மேடம். அவங்க ஜாஸ்தி பண்ணல. நீங்களே இப்ப என்ன சொல்றீங்க? அவ ரேஷன் கார்டுல கையெழுத்து கேட்டுட்டு வந்திருக்கா, நீங்க வந்து செட்டில்மெண்ட் கேட்டா சொல்றீங்க. நான் இந்த கார்டுக்கு போடலன்ற பிற்பாடுதான் செட்டில்மெண்ட் செட்டில்மெண்ட் பேசிட்டு வந்துக்கிறாங்க எல்லாத்தையும். நீ இப்பயே அது கையெழுத்து மாமா தான் சரி சொன்னாங்க. செட்டில்மெண்டா அங்க போறாங்களா? சரி அங்க போய் பண்ணிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் எல்லாத்தையும். செட்டில்மெண்ட் அவளுக்கு வேண்டாம். வேண்டாம்னா அவளுக்கு நான் வேண்டாம். எதுவும் பண்ண கிட்ட வர வேண்டியதுல. அவ வந்து நீங்க மன்னிக்கணும்னு ஆசைப்படுறா. நான் மன்னிக்க மாட்டேமா. என்னங்க புள்ள என்ன ஏன்னா மானமா, எனக்கு 2 பழங்க இருக்குது. அதுங்க வந்து வெளியே வரட்டும், அப்புறம் உனக்கு மன்னிக்கிறேன். இல்ல இப்ப இப்ப கிட்ட வேண்டியதுல. இப்ப இப்ப என்னால வந்து சமாளிக்க முடியாது, settlement என்னால பத்தி- கிட்ட சேர்க்க முடியாது. காசை பத்தி செட்டில்மெண்ட் பத்தி பேசல. அவ எனக்கு பேசல. எனக்கு தேவையில்ல. கார்டு சொல்லுங்கம்மா. ரேஷன் கார்டு இவன் கேட்டான். நீ அந்த ஃபார்ம்ல கையெழுத்து போடணும்னா என் கார்டு எடுத்துன்னு பண்ணி அதை கொடுன்னு இவன் கேட்டான். நான் கார்டு கொடுக்க எதுக்குமா மாட்டேன். கார்டு அது எனக்கு பேர் இருக்குது மேடம். அதுல இவர் வாங்கினாரா, இவர் கையெழுத்தும் போட மாட்டாரு, வாங்கி கையெழுத்தும் போட மாட்டாரு. கார்டு எடுத்துன்னு போயிட்டியா? கார்டு தவிர ஒண்ணு எடுத்துன்னு போட கல்யாணத்துக்கு போதே எடுத்து போயிட்டாங்க, மாட்டாரு. எடுத்து போயிட்டாங்க, தவிர மத்தபடி ஒண்ணுமே எடுத்துன்னு போட அன்னைக்கு மாட்டாரு. கல்யாணத்துக்கு போதே எடுத்து போட்டுருக்காங்க. இல்லைங்க மேடம், அன்னைக்கு 30 அன்னைக்கு தான் எடுத்தேனே தவிர சத்தியமா வேற இன்னைக்கு தொட்டது கூட தெரியாது. கார்டு எங்க இருக்குதுன்னு கூட எனக்கு எடுத்து தெரியாது. போலாமா மேடம்? சொல்லுங்க. அவ எடுத்து போலாமா? ரெஜிஸ்டர் மேரேஜ்க்காக இப்ப எடுத்துட்டு போயிருக்கா. இரு, நாங்க சாப்பிடுறது எப்படி? கார்டு கொடுத்துட்டுமா? இனிமே 5 வருஷத்துக்கு மேல ஆகுதுமா யூஸ் பண்ணி. ஏன் 8 அவங்களும் வருஷம்? பண்ணல, இவங்களும் 8 வருஷம் ஆகுது. கார்டு போய். இவங்களும் பண்ணல. இப்ப அந்த கார்டுக்கு தான் இப்ப போராட்டம் ஆமா, பண்ணி இங்க நீங்க வந்தது. அவங்க கிட்ட கூட கேளுங்க மேடம் எப்படின்ட்டு. அவரை பத்தி கண்டிப்பா கேளுங்க, எங்க அம்மாவை எப்படி வச்சிருந்தாருன்னு. எங்களை எப்படி வச்சு இன்னைக்கு வந்து பேசுறீங்களா பாட்டி, எங்களை எப்படி வச்சிருந்தாரு அதை பத்தி சொல்லவே மாட்டீங்களா அப்படி அப்படி நீங்க? நினைச்சிருந்தா போயிருப்பா வீட்டை விட்டு. பாருங்க அம்மா அப்படி வச்சிருந்தா வீட்டை அன்னைக்கு விட்டு இருந்த போயிருப்பா. வருமானம் வேற, இன்னைக்கு இருக்கிற வருமானம் வேறமா. அன்னைக்கு இருந்த வருமானத்துக்கு தகுந்த மாதிரி குடும்பத்தை பண்ணா ஒண்ணும் அன்னைக்கு படிக்க நான் தானே வச்சா பொண்ணு. வாடகை பாட்டி கொடுப்பா அன்னைக்கு எல்லாம். நான் தானே பொண்ணு, எங்க அம்மா தானே பொண்டாட்டி. எல்லா வருமானம் இருந்தாலும் நாங்க தானே. சொல்லுங்க. நீங்க என்ன வேணா பேசுங்க. 6 நியாயம். மாசம் பொறுத்துங்க. பெத்த பொண்ணு அவ பண்ணது பெத்த தப்புதான். பொண்ணுமா நீங்க கால்ல சொல்றீங்க. விழுமா? ஏன்னா அனாதி அவரு பாருங்க மேடம், இருப்பா. இப்படி எல்லாம் இருந்தா அப்புறம் எப்படி மேடம் நான் பண்ணேன்? இதே மாதிரி தான் மேடம் ரேஷன் கடைக்கு ரேஷன் காலைல கையில ஒரு வெளியே தெருக்குள்ள அலைய வச்சாரு என்ன. வணக்கம். அவர் உட்காருங்க. என் தாய் மாமா மேடம். உட்காருங்க. தேவையில்ல.
சரி நீங்க உட்காருங்க. என்னங்க நீங்க பெத்தவர் தானே? பெத்தவர் தான் சொல்றேன். நீங்க சொல்ற பேசி கேட்டியா? சரி மேடம், தப்புனா கூட தப்புன்னா அது சேர்த்து பிறகு தப்பு செஞ்சு என்ன புண்ணியம் சொல்லுங்க. என்னங்க நீங்க என்ன சொல்றீங்க? கல்யாணம் பண்றேன்னு சொன்னாரு. சொல்லும் போது அடுத்தது வந்து என்னன்னா, இந்த பாப்பா வந்து வேற இடத்துக்கிட்டு போயிட்டு சரி மனசெல்லாம் மாத்துற மாதிரி ஏற்பாடு இருந்தது. அதெல்லாம் இவங்க அது போல பண்ணிட்டாங்க. சரிங்க, இப்போ இவ்வளவு 9 வருஷம் கழிச்சிட்டு இப்ப வந்து அவர் மன்னிக்கணும்னா என்ன அர்த்தம்? இல்லங்க, அந்த ரேஷன் கார்டு எல்லாம் கையெழுத்து போட்டு தர மாட்டேங்கிறாராம் ஃபார்ம்ல. சரி, அப்புறம் என்ன வீட்டை பத்தி ஏதோ சொன்னீங்க? வீடு எல்லாம் எங்க அக்கா எல்லாம் கஷ்டப்பட்டுக்குது. அக்கா வேலைக்கு போச்சா? வேலைக்கு பூ கட்டின்னு ஏதோ கூட மாட கஷ்டப்பட்டு, இந்த பொண்ணு கஷ்டப்பட்டு காசு குடுத்துக்குது. அதுக்கு என்ன வழின்னு இப்ப அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணதுனால தான் பிரச்சனை. ஆமா, அதான் வேற எல்லாம் அதுதான் பிரச்சனை. இன்னொரு கல்யாணம் பண்ணி 2 குழந்தை இருக்கு. உட்காந்து பேசுறாங்க. எங்க மாமா அன்னைக்கு சொல்றாரு, நீ கல்யாணம் பண்ணா நானும் பண்ணுவேன்றாரு, அடமா சொல்றாரு. சூப்பர் பிரச்சனை. சரி, நான் தான் கேக்குறேன். இன்னைக்கு ஒரு 2வது கல்யாணம் பண்ணி இருக்கிறது கூட அந்த சொத்துக்காக தான் கொடுத்துருக்காங்க இவருக்கு பொண்ணு. ஏதோ இவர் சாப்பாடுக்காக சொல்லுங்க. நான் ஒரு நாள் போறேன் மேடம், வயிறு புள்ளத்தாச்சியோட போறேன். அன்னைக்கு ரசம் சோறு, ரசத்துக்கு நான் எங்க சித்தி கிட்ட போய் கடை வாங்கி நட்டுமான்னு கேக்குறாரு. பொண்டாட்டி கிட்ட, 2வது பொண்டாட்டி கிட்ட. எங்க அம்மா 11:30க்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துன்னு இருப்பாங்க. கேளுங்க அவர்கிட்ட. 2 விஷயம் இருக்கு. நீ உன்னோட வாழ்க்கைய பாத்துன்னு போனல, அவரை யாரு பாப்பா? எத்தனை நாளைக்கு அக்கா கூட போய் இருப்பாரு? எவ்வளவு நாளைக்கு அக்கா கூட போயிருப்பாரு? யாரு பாப்பா சொல்லு? உங்க இஷ்டத்துக்கு நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, அது என்னவோ பிரச்சனை இருக்கட்டும். ஓகே மேடம், 1 செகண்ட். 4 வருஷம் நான் வீட்டுக்கு வர போக இருந்தேன். அவங்க வைஃப் எல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். இத பாரு, ஒரு செகண்ட். அப்படி நாங்க எல்லாரும் ஒண்ணா இருந்தாங்க, நான் இவரை பாத்துட்டு இருக்க போறேன். என்ன கேட்டீங்க? அதெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. நான் பாத்துட்டு இருக்கேன். பெத்தவங்க அவங்களோட துக்கம். நீங்க யார பாத்து பாக்க நீங்க கேட்ட இத பாருங்க, இத பாருங்க. உங்களுக்கு பசங்க நான் இருக்காங்க. விட்டுறோம் அவரை. என் மாமியார் நான் பாத்தும்போது என் மாமியார் விட்டுறேன் நானு. அப்ப நீங்க ஃப்ரெண்டா வந்தீங்க. இல்ல இன்க்ளூடிங் எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட்ல வந்து அண்ணன் தங்கச்சா பழகணும்னு சொல்றாரு மேடம். அநியாயம் இது, புழு ஊர்த்து. இல்ல புழு ஊர்த்து அநியாயம். இவளுக்கு வந்து இன்னர் வேர் வந்து அவுட்டர் வேர் எல்லாம் நான் கொடுத்துறேன். இப்ப எதனாலும் பேசலாம். ஒரே ஒரு நிமிஷம். சரி, அப்பா பர்மிஷன் வேண்டாம், எங்களுக்கு எங்க வாழ்க்கை தான் முக்கியம்னு தானே வெளியே போனீங்க. அதனால இப்ப வந்து சொத்து கேட்கறதுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. அவர் சம்பாதிச்ச சொத்தா இல்ல தாத்தா வகையில சொத்தா? அவர் மட்டுமே சம்பாதிக்கல மேடம், நானும் தான் சம்பாதிச்சேன் அவருக்கு. அந்த கணக்கெல்லாம் சொல்ல முடியாது. சொத்து யார் பேர்ல என் இருக்கு? பேர்ல இருக்குமா? அது எங்க அம்மா பேர்ல தான் வாங்குறதா இருந்தது. லோனும் என் பேர்ல இப்ப தான். வாங்கறதா இருந்தது எல்லாம் சொல்லி ஒண்ணும் பண்ண முடியாது. சொத்துக்காக நீங்க இங்க வந்து உட்கார்றீங்கன்னா நான் அதை பத்தி பேச மாட்டேன். அவரா பார்த்து பண்ணாரு, அது அவரோட கடமை. எல்லாருக்குமே தெரியும். அவ குழந்தை பேர்ல தான் நான் போடுவேன். என் பேரன் பேர்ல இப்படியே சொல்றான். என் பேரன் பேத்தி மேல தான் போடுவேன். நானு 3 பாகமா தான் போடுவேன், 3 பாகமா தான் ஆக்குவேன்னு சொல்றான். இந்த பாருங்க, அந்த பொண்ணு தப்பு பண்ணா, இந்த பசங்க என்ன தப்பு பண்ணிட்டு? நம்ம இன்னைக்கு இருக்கோம், நாளைக்கு நம்ம உயிரோட இருப்போமான்னு யாருக்கும் தெரியாது. யார் எவ்வளவு நாளைக்கு இங்க இருக்க போறோம் தெரியாது. இந்த வீம்புல உட்கார்ந்து இருக்கோமே, இன்னைக்கு பொண்டாட்டி வேணும்னா அந்த இவ அம்மா திரும்பி வருவாளா? நாளைக்கு ஒண்ணுன்னா திருப்பி கிடைக்குமா? திருப்பி போன உயிரு திருப்பி வருமா? வராது, திரும்பி வராது. இந்த வீம்பு எதுக்குங்க? யாரோட போட்டி போடுறீங்க? நொந்து போச்சுமா? நொந்து போறது நியாயமான விஷயம். நான் பாருங்க, நான் அதுதான் அவங்கள்ட்ட சொல்றேன். சொத்தை பத்தி கேட்கறதுக்கோ உங்க அப்பாவை அதிகாரம் பண்ணறதுக்கோ கேள்வி கேட்கறதுக்கோ உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இவனுக்கே தெரியும் எத்தனை நாள் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. பாருங்க, அவங்க அக்கா இறந்து 30 நாள்ல பொண்ணு ஓடி போயிட்டானா அதோட வேதனை இருக்குல்ல, சொல்லுங்க மேடம். அத நம்ம சரி பண்ண முடியாது. அவர் அனுபவிச்சது அவருக்கு தெரியும். உங்க அம்மா கூட இருந்தாங்க ஒரு 30 நாளைக்கு. மேடம் அதெல்லாம் நான் எதுவும் சரி, சொல்லல. இப்ப 30 நாளைக்குமா? இங்க பாருங்க, எனக்கு அப்பா வேணும்னு சொல்லிட்டா அது நியாயமான இங்க பாருங்கமா, விஷயம். நான் தான் உங்க அம்மா 30 நாளைக்கு என் கூட இருந்தாங்க. நம்பா நீ நான் வயசாயி போச்சு எனக்கு, நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, நானே கூட இருந்து உனக்கு செஞ்சிடறேன் சொல்லி அவங்க தான் பண்ணாங்க. என் மாமியார் தான் பண்ணாங்க. சரி அம்மா, நான் ஒரு விஷயம் உங்கள்ட்ட சொல்றேன். இது வந்து அப்பாக்கும் பொண்ணுக்கும் இருக்கிறது பிரச்சனை. நீங்க எல்லாம் வந்து இந்த பிரச்சனையை சரி பண்ண பாக்கணுமே தவிர பிரிவை ஜாஸ்தி பண்ண பார்க்க கூடாது. இல்லம்மா, சரிப்பா, யார் ஜாஸ்தி பண்ணல. சரிங்களாமா, அது என்னோட ரிக்வெஸ்ட். உங்க சொல்லும் போதெல்லாம் போவாமா, ஏதாவது ஒரு விசேஷம்னா சொல்லுவா, போவேன். அப்படியா? ஆமா, வருவாங்க சரி, போவாங்க. அதே மாதிரி உங்க தம்பிக்கு சொல்லி கொடுங்க. அவருக்கு கொஞ்சம் வீம்பு ஜாஸ்தி, அத கொஞ்சம் சொல்லி கொடுங்க. யார்கிட்ட போட்டி? நம்ம பசங்கள்ட்டயா? இது ஒன்ன தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டாமா. நான் என் பேரன் பேத்தின்றத இதோட எங்க போய் எங்க பேரன் பேத்திய பார்க்கவே மாட்டேன்னு சொல்றாங்க. அந்த பசங்க என்ன தப்பு பண்ணி உங்களை வச்சுக்கினே அன்னைக்கு குடுக்குறான்றாங்க. ரிட்டையர்மென்ட் பணத்தை உங்களை வச்சுக்கினே செய்யறாங்க. நான் 3 பசங்களுக்கு என்ன செய்யணுமா என்னால முடிஞ்ச வரையும் நான் செஞ்சுட்டு போயினே இருப்பேன். எனக்கு தேவையில்ல சொத்துலாம். இப்ப கூட சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நீங்க குடுக்கறேன்னு சொல்லியாச்சு, அவங்களுக்கு சேர வேண்டியது நீங்க கொடுக்க போறீங்க. அது ஓகே அம்மா, இப்ப அத பத்தி பேசக்கூடாது. உங்க அப்பா சேரேன்னு சொல்லியாச்சு, நீ வந்து இங்க உட்கார்றதுக்கு முன்னாடி அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. சரிங்க மேடம்.
அது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஆஃப்டர் ஆல் உங்க பொண்ணு மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொன்னதுனால என்ன அந்த ஆயிடும்? வார்த்தை மாத்த இப்ப சொல்ல மாட்டேன். நான் நாங்க சொல்ல எவ்வளவு சொல்லி அந்த பார்த்தோம். வார்த்தை மாத்த சொல்ல மாட்டேன். அவ எதை வேணாலும் நினைச்சுக்கிட்டோம். நீ எதை நாங்க வேணாலும் எல்லாம் நினைச்சு போட்டோம். நாங்க மட்டும் இல்ல 10 வீட்டுக்காரர் இருக்கிறோம். சொல்லி நான் பார்த்தோம். ரோட்ல கூட பார்த்து மன்னிப்பு கேட்கறதுக்காக சைக்கிள்ல நிறுத்தின மேடம். கேளுங்க. நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா உங்ககிட்ட? சொல்லுங்க. நம்ம மன்னிக்கும் போதுதாங்க நம்ம ஒரு 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 படி மேல எனக்கு போறோம். மனசு வரல. சரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க ஒரே ஒரு நீங்க உங்க பக்கத்துல இருந்தே யோசிக்கிறீங்க. தாய் இல்லா புள்ள யோசிச்சு பாருங்க. ஏமா நானா அந்த பொண்டாட்டி இல்லாத நான் அப்ப எனக்கு யாரு யோசனை நீங்க இல்லையா? பொண்டாட்டி தேடிட்டீங்களே. நீ ஆம்பளை ஒண்ணு தானே ஓடுன. நீங்களும் பொண்டாட்டி அப்ப எனக்கு யாரு இருக்காங்க தோணா? அந்த நேரம் இல்ல இவன் வீட்ல போய் சாப்பிட முடியுமா? நீங்க 10 வருஷமா இருக்கீங்களா? போய் சாப்பிட முடியும். யார் வீட்ல போய் சாப்பிட நீங்க 10 வருஷமா தனியா இருக்கீங்களா? 10 வருஷம். ஒரு வருஷம் தான் ஒரு இருக்கேன். மாசத்துல கல்யாணம் பண்ணிட்டு ஒரே மாசத்துல ஒரே ஒரே மாசத்துல பண்ணிட்டாரு. எங்களுக்கு 30 முடிஞ்சு கல்யாணம் ஆச்சு உடனே. அவர் பண்ணாரு. அவங்க அம்மா தான் இது பண்ணாங்க. அதுக்கு காரணமே இவர்தான் மேடம். இவர்தான் அதுக்கு காரணமே. அவரு சபையிலே உட்கார்ந்து பேசினாரு. உனக்கு கல்யாணம் ஆனா நான் பண்ணுவேனாரு. எங்க பாட்டி கிட்ட சொல்லி பண்ணினாரு. எப்படி பஸ் கரெக்ட் தானே? நீ போய் தனியா கல்யாணம் பண்ணா நான் ஒரு மாசத்துல நீங்களும் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஒரு வருஷம் கூட இல்ல மேடம். ஒரு வருஷம் கூட இல்ல. என்ன அநியாயம் இது? ஒரு வருஷம் கூட இல்ல. நான் செஞ்சது தப்புனா அப்புறம் அவர் என்ன மேடம் செஞ்சாரு? இவர் சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு அதனால நானும் கல்யாணம் பண்ணிட்டேன். கொஞ்சம் கூட நியாயம் இல்ல நீங்க சொல்றது. நான் அப்படி 6 மாசம் போட்டா தலை ஜோச்சு கூட வரல மேடம் அம்மாக்கு. அவங்க அம்மாவே இட்டு போய் கல்யாணம் பண்ணி என்னால முடியலன்னா அவங்க அம்மாவே நீங்களும் சப்போர்ட் பண்றீங்களே. இல்ல மாமா ஒரு மாசத்துல பண்ணலமா. ஒரு மாசம் சரி, ஒரு மாசம் வேண்டாம். பொண்ண மன்னிச்சு விடுங்க. பேர பசங்க பாருங்க சொன்னா. எனக்கு தேவலமா மன்னிக்கல வந்து தேவலமா எனக்கு தேவல. நான் மன்னிக்க ஆயா மாதிரி இல்ல. பண்ணாங்க ஆயா பண்ணாங்கன்றீங்களே. நீ தப்பு செஞ்சுட்டு போ. நான் மன்னிச்சு உள்ள வச்சிடுமா சொல்லுங்க. எப்படி இவர் என்ன பண்ணாம ஆயா பண்ணி வச்சாங்க அவருக்கு கல்யாணம்? அது எனக்கு தெரியாது. ஆயாலம் பண்ண ஒண்ணும் பண்ணல. ஆயாலம் பண்ணல. இப்ப கேக்குறீங்களா ஆயா ஏன் துரத்தி விட்டாரு? அத கேளுங்க. ஏன் துரத்தி விட்டாரு மேடம்? இத சொல்லுங்க. ஆயா பண்ணி வச்சாங்க சொன்னாங்களா கல்யாணம்? அவங்களே துரத்தி விட்டாங்க மாமியார. வச்சிருக்க வேண்டியதானே கூடவே. அதே கல்யாணம் ஆன ஒரே மாசத்துல மறுபடியும் எங்க பாட்டியை துரத்தி விட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. அவருடைய வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். கல்யாணம் பண்ற வரைக்கும் தேவைப்பட்டாங்க எங்க அம்மா. நாங்களும் எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டோம். இது போல இந்த 8 வருஷம் ஆகுது கல்யாணம் பண்ணி. இது வரைக்கும் ஒரு நீங்க 10 சும்மா எந்திரிச்சு போனேன்னா என்ன பண்ண முடியும்? இதேதான் பயந்து ஓடுறீங்களா? ஏமா நான் அப்புறம் பயப்படணும்? உட்காருங்க. நான் எதுக்கு பயப்படணும்? எதுக்கு பயம்? உங்களுக்கே பயம். எங்கயாவது பசங்க மேல பாசம் வந்துடுமோ? வந்துக்கிறேன். இல்ல உங்களுக்கு என்ன தெரியுமா பயம்? எங்கயாவது பசங்களை பார்த்தா பாசம் வந்துடுமோன்னு பயம். எனக்கு தேவையில்ல. எந்த பசங்களும் எனக்கு தேவையில்ல. சரிங்க உட்காருங்க. என்னம்மா பண்ண முடியும்? சொல்லி பார்த்தாச்சு. அவர் பண்ற மாதிரி இல்ல. உனக்கு அது குடுப்பனை இல்ல வச்சுக்கோ. ஆனா நான் செய்யறது இந்த 2 பசங்களை என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு கூட்டுருவேன். அதான் சொல்லியாரு. என்ன பண்ணறதுமா? எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். அவருக்கு அந்த பெருந்தன்மை இல்ல. என்ன பண்ணறது? பெரிய வீரா நண்பன் இல்ல மேடம். சியாத்துக்கு நான் பொண்ணுன்ற மாதிரி எல்லாமே செய்யணும்ன்றதுனாலவே வேணான்றாரு. சரி, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்க பேசாதீங்க பாட்டி. நீங்க இப்படியே பேசுறீங்க அப்படியே பேசுறீங்க. நீங்க எப்படி நியாயத்தை நீங்க நியாயம் நீங்க பேச வரல. நீங்க கேக்குறேன். என்ன எல்லாம் சொல்லிட்டு இங்க வந்து அப்படியே எங்க அப்பா ஆப்போசிட்டா பேசிட்டு சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றது கேளு. அவர் மன்னிக்கிறதா இல்ல. அவருக்கு அந்த பெருந்தன்மை இல்ல. இந்த பசங்களை பாக்குறதுக்கான பாக்கியம் அவருக்கு இல்ல. அவ்வளவுதான். ஆனா நீ அடிச்சு எதுவும் கேட்க முடியாது. அவரா மன்னிச்சார்னா தான் உண்டு. என்னன்னா நீ உங்க அப்பா வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு நீ போயிருக்க. உன் வாழ்க்கையை நீ பாத்திருக்க. நீ நல்லா சந்தோஷமா தானே இருக்க. சந்தோஷமா பசங்களோட நல்லா தானே இருக்க. அவர் நல்லா தானே வச்சிருக்காரு. உனக்கு எந்த குறையும் இல்ல. அப்புறம் என்ன உனக்கு? உன் வாழ்க்கைய பாக்க அந்த முடிவோட தானே வெளியே போன. அப்பா வேணும்னு ஒரு நினைப்பு இருந்திருந்தா அன்னைக்கு அவரோட சம்மதத்தோட மட்டும்தான் நீ கல்யாணம் பண்ணிருப்ப. எப்போ இருக்கா இல்ல எனக்கு என் வாழ்க்கை முக்கியம்னு நீ முடிவெடுத்தியோ அப்பவே முடிஞ்சு போச்சு. இப்ப அவரா பார்த்தோன்ன மன்னிச்சாருன்னா உண்டு. அவர் செய்ய மாட்டாங்க. அப்ப அவருக்கு அதுக்கு கொடுப்பனி இல்ல, உனக்கும் கொடுப்பனி இல்ல. கடைசியில நானும் செத்தா எனக்கும் ஒரு பிறந்து தாய் வீடுன்னு வேணும் இல்ல மேடம்? இல்லையம்மா. என்ன மாதிரி என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்த இல்ல நீ நினைச்சுக்கோ. நீ அனாதை. நாளைக்கு அவருக்கு எதுனா ஒண்ணுன்னா நான் போய் நிக்க முடியாதா சொல்லுங்க. இத பாரு. கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க. ஒரு பொண்ணு வராம எப்படி இருக்கிறா பாருங்க. அப்ப கூட மேடம் அவருக்கு இது இல்லாம போயிட போகுது. உனக்கு யாரும் இல்லன்னு நினைச்சுக்கோ. அவ்வளவுதான். வேற என்ன பண்ண முடியும்? அவர் நல்லா பாத்துக்கிறாருல, நல்லா வச்சிருக்காரு. சந்தோஷமா இரு. எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். கேட்டாரா? இல்ல மேடம். பசங்களோட முகத்துக்காகவாது பாக்கலாம். எவ்வளவு அழகா இருக்கு பசங்க பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க பசங்க. அது நான் என்ன தப்பு பண்ணி ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு போறேன் மேடம். அப்பா வீட்டுக்கு. இவர் பசங்களை தூக்கலன்னு சொல்றாரு மேடம். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க சொல்றாங்க ஏன்டி அவரை பசங்களை தூங்கி பார்க்க வேண்டியது தானே? எதனா நியாயமா மேடம்? என் பசங்களை நீங்க சொல்லலன்னு சொல்லாதீங்க பாட்டி.
அந்த பொண்ணை நீ கேட்ட நீ அப்பா இருக்கிறாரான்னு கேக்குறதானே அவரு இருக்கிறாரான்னு அந்த பொண்ணை கேட்ட வயித்துல வச்சு ஒரு வாட்டி வரல நானு வெளிய பூச்சி தள்ள அவருக்கு கதவு சாத்தல பூட்டு போடும் போல சொல்லுங்க. நான் கிட்டவே இருந்து பார்த்தேன். நீங்க பாக்கலன்னு சொல்லாதீங்க. நீங்களும் தான் இருந்தீங்க. காஃபி போட்டு எத்தனை தட்டுமான்னு கேக்கல நீங்க? கேட்டீங்களா? நான் மேல இருக்கிறமா இவன் கீழே இருக்கிறான். நானும் இருந்தேன்னா எப்படி இருந்திருக்கும்? உங்க கிட்ட தான் வந்து சொன்னாரு நீங்க அந்த இவர் குழந்தைய நான் தூக்கலன்னு சொல்றாரு மேடம். அது இல்ல இப்படிதான் சொன்னான்னு குழந்தைய போய் ஏமா நீ கேட்ட அப்பா இருக்காரு உங்க பசங்களுக்கு என்ன வயசு அந்த 2 பொண்ணுங்களுக்கு? ஒண்ணு 4 வயசு ஒண்ணு 6. பையன் பிறக்கும்போது ஒரு பொண்ணு இந்த பொண்ணு பிறக்கும்போது இன்னொரு பொண்ணு நடக்குமா? இத பாருங்க ஒரு நிமிஷம். நீங்க உங்க பொண்ணுக்கு செய்ய வேண்டியது நீங்க செய்யறீங்க. அதுக்கு போய் நாங்க சண்டை போட முடியாது. ஏன்னா அவ தூக்கி போட்டுட்டு போனவ. அவளுக்காக நான் வாதாட மாட்டேன். அவ செஞ்சது தப்பு. எனக்கு என்ன தெரியுமா, நீங்க பெரியவங்க, வயசுல பெரியவங்க, ஒரு வார்த்தை மன்னிச்சு அந்த பொண்ணு நாளைக்கு வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்றேன். அது வருத்தப்படுற மாதிரி இல்ல அந்த பொண்ணு, நீங்க நினைக்காதீங்க. இப்ப இங்க நீலி வேஷம் தான், வெளியே போனோடனே சிரிச்சுட்டு போவாங்க எல்லாமே. நீங்க நினைச்சுக்கிறீங்களா? இல்ல அந்த சின்ன பசங்க 2 பேருக்கு உங்க ஆசீர்வாதம் தேவையில்ல. இப்ப தேவையில்ல. நான் எப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குன்னா அப்ப நான் ஆசீர்வாதம் பண்ணிக்கிறேம்மா. இப்போ வேணாம். என்னங்க நீங்க பசங்களை பார்த்து பயந்துட்டு ஓடுறீங்க. சரி இங்க வாங்க. சொல்லுங்க. சரி இங்க வாங்க. சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. வாணா. சரி உட்காருப்பா உட்காருப்பா. உட்காருறதுனால என்ன விடு உட்காருடா. ஒரு நிமிஷம் உட்கார்ந்ததுனால என்ன குறைஞ்சு போயிட போறீங்க? சொல்லுங்க. யாருக்காக குறைஞ்சு? உட்காருங்களேன். சொல்லுங்க. இவ்வளவு தூரம் நான் சொல்றேன்ல, நீங்க ஏன் இவ்வளவு ரெஸ்ட்லெஸ் ஆகுறீங்க? அவ்வளவு லெஸ் மனசு நொந்து போச்சுமா. எனக்கு கவலையே எனக்கு எங்கேயே இருக்குது. இப்ப இன்னொன்னு சொல்லுங்களா? மனசுல இந்த கோவத்தை வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்க உடம்புக்கு தான் கெடுதல். அதை கேடு கூட தான் இப்ப கொஞ்சம் உஷாராகிறேன். நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. என்ன தைரியம்? இதெல்லாம் பார்த்துட்டா தைரியம் வருது, கோவம் தான் வருது. அவ்வளவு பாசம் இருந்ததா உங்க பொண்ணு மேல? அவ்வளவு பாசமா சொல்லுவாங்க. அக்கத்துல பக்கத்துல அங்க 3 அக்கா இருக்காங்க. எவ்வளவு இந்த வகையில அவ மனசு கூட ஏத்துக்காதுமா. அவ்வளவு அருமையா வளர்ப்பான். அதுக்குன்னு வாங்கிக்கணும் வந்து கொடுப்பான். பொண்டாட்டி அதை அடிச்சாவோட அவ்வளவு அடிப்பான். அது மேல கைய வைக்காத குழந்தை, ஒரே குழந்தை தான். அவ்வளவு அழகா இருப்பா. அப்படிலாம் வீட்டுல அவ்வளவு நல்லா இருப்பா. ஒரு சோறு தண்ணி எல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு மஞ்சள் தண்ணி எல்லாம் சுத்தனாமா முன்ன புக் வாங்கி எல்லாம் செய்தான். இப்ப குறுகிய நேரம் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத போச்சே, அதுக்கு மேற்பட்டு தான் கொஞ்சம் கஷ்டமா ஆயிப்போச்சு. கொஞ்சம் ரொம்ப உடம்பு சரியில்லாத ஆயிப்போச்சு. கவனிப்பு அப்பதான் இல்லாம போச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டான். அதை வச்சுதான் அவ சொல்றது, நான் வேலைக்கு போனேன், நான் 500 ரூபாய் என்னமோ சம்பளமா, அதுல 10 ரூபாய் எடுத்தா கூட வாங்க மாட்டாருன்னுலாம் சொல்லி நாமங்களை வந்து குறுகிய நாள்ல தான் அவங்க அம்மா செத்த பிற்பாடு. செத்த சாவ ஒரு 2 மாசம் போது ஒரு ஆத்தகாரி சாவ போறா. அப்ப என்ன தாலி எடுத்து கொடுக்க கொடுக்கலாமாம்மா? உயிர் போது அந்த தாலியை பிடிக்க விசில் வச்சு காலில் ஊறா. என்ன தகுதியா அது காலில் போய் நான் உழறதுக்கு? சொந்தக்காரெல்லாம் நிக்கிறானுங்க. அந்த ஜாதி வேறையானதுனால தான் உங்களுக்கு இவ்வளவு கோவம்? அந்த கோவம் எல்லாம் கிடையாது. அதனாலதான் இவ்வளவு ரோஷமா உங்களுக்கு? அதை பத்தி நினைக்கலமா. எனக்கு பொண்ணு இது மாதிரி பண்ணிட்டு போச்சு. நம்ம எல்லாருக்கும் ஒரே ரத்தம் தாங்க ஓடுறது. அதை பத்தி சொல்லலையே. மனுஷன் நல்ல உங்க மருமக புள்ள நல்லா வச்சிருக்கான். அது நல்லா இருந்தா போதும். அதான் பாருங்க, ஜாதியில ஒரே ஜாதியில என் கூட எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க. என் கூட எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க. அதெல்லாம் பார்த்து நான் பழகுறேன். இத பாருங்க, ஒரே ஜாதியில சொந்தத்துல கெட்டி கொடுத்தா கூட குடிச்சு கூத்தடிச்சு சீரழிச்சு கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அட்லீஸ்ட் உங்க பொண்ணு சந்தோஷமா இப்ப அத பத்தி எதுவுமே சொல்ல. ஜாதினால தான் பிரச்சனை உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது மாதிரி போயிட்டு போனால நம்ம அனாதையா விட்டு போகும்போது நம்ம என்னத்த அதை கிட்ட இப்ப சேகறது? வீட்டோட இருந்தா இந்த பசங்க என்ன பாவம் பண்ணி? எனக்கு தேவையில்ல. இந்த பசங்க என்ன பாவம் பண்ணி? அந்த கதை நம்மளுக்கு தேவையில்ல. இந்த பசங்க என்ன பாவம் பண்ணிச்சு சொல்லுங்க. நான் அது எனக்கு தெரியாது மாதிரி. எதுவும் பண்ணல. எதுவும் தெரியாது. தாத்தா பாக்கணும்னு வந்து உட்கார்ந்து. எனக்கு தாத்தா வேணாம், பாட்டி வேணாம். இப்ப ஆமா, நான் இப்ப தாத்தாவா இல்ல, இப்ப அப்பாதான். ஆமா, அதுதான் பிரச்சனை. ஏன்னா அவ்வளவு நொந்து போட்டோம். இப்ப
இல்ல எனக்கு உங்க விஷயத்துல இப்ப ஒண்ணு பிடிச்சிருக்கு, ஒரு கொஞ்சம் பொண்ணு- பொறுப்பா. ஒரு என்னன்னா இவர் வந்து பொறுப்பா நடந்துக்கிறாரு. அந்த பொண்ணை விட்டுடக்கூடாது, அந்த 2 பசங்களை கரை சேர்க்கணுங்கிற பொறுப்புணர்ச்சி இருக்கு. ஆனா எனக்கு என்னன்னா இதெல்லாம் இருக்கு, ஆனா அந்த மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்றாரு. அது ஏன்? பயமா இவருக்கு? இல்ல இந்த பொண்ணு காசு வேணும் கேட்டு தொந்தரவு பண்றாளா? என்ன விஷயம்? அங்க கேளுங்க சொல்லுவாங்க. அப்படியாம்மா? அது அந்த ரேஷன் கார்டை வச்சு தகராறு வந்து இதையே செய்யலன்னு போது வருமா அப்ப இப்படின்னா எங்களுக்கு செய்ய போறாரு, கொடுக்க போறாரு. நான் அந்த பசங்க எங்கிட்ட கூப்பிட்டா நீங்க ஏன் பயப்படுறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. என்ன கிளாஸ் படிக்கிற? என்ன பேரு உனக்கு? செம்மொழி. செம்மொழி. செம்மொழி எங்க? ஐயோ, பாப்பா பேரு செம்மொழி. இப்ப நீங்க உட்காருங்களேன். நீங்க உட்காருங்கம்மா. நான் அவன் உக்காட்டமா, நான் இங்க நான் உட்காடுறேன். மாத்தி மாத்தி அவன் அங்கேயே வர்றான், நான் மட்டும் என்ன பண்ணி போறேன்? பாசம் தான், வேற ஒண்ணும் இல்ல. சரி உட்காரு. நீங்க எத்தனை அக்கா அண்ணன் தம்பி கூட அக்கா? பிறந்தது இல்லம்மா. அவ்வளோ வயசுல இவனுக்கு எனக்கு அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சாரு. எனக்கு கூட பிறந்தவன் மாதிரி தாம்மா இன்னமும் நினைப்பேன் நானு. இன்னைக்கு அங்க அவ்வளோ பேர்ல நான் மட்டும் வந்தேன்னா புள்ள தனியா போகுதுன்ற ஒரே காரணம் தான். இவனை நான் சொல்ல மாட்டேன் என் தம்பின்னு தான். எனக்கு நீ தாண்டா கொல்லி போடணும்னு கேட்டு பாருமா. இங்க பாருங்க, கேட்டு என்ன பாருங்க. இத சொல்லண்டா. இங்க பாருங்க, என்ன பாருங்க. சரி, இவ்வளவு கோவம் இருக்கிறது எதனால தெரியுமா? அவ்வளவு பாசம் இருக்கு உங்களுக்கு உங்க பொண்ணு மேல, அதனாலதான் இவ்வளவு கோவம் வருது. பாசம் இருக்குல்ல வச்சுங்க, எப்படியோ போனா போறதுன்னு விட்டுடுவோம். அதெல்லாம் நல்லதாமா இருந்தான். உங்க பொண்ணு மேல அவ்வளவு பாசமா உங்களுக்கு? அதனாலதான் இவ்வளவு கோவமா? பாசம் வச்சுதான் நொந்து போய் கிடக்குறான். மூஞ்ச பார்க்காத. இவ்வளவும் கட்சியில காலை வரி மண்ணை தலைமறை மண்ணை விட்டு போகுது. அப்ப பார்த்து என்ன பண்ணி சொல்லுங்க. எவ்வளவு பாசமா, எவ்வளவு வளர்த்தேன், எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பான் என் மனசு தூக்கி தோல் மேல போட்டு. இத பாருமா, ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கோ. உங்க அப்பாக்கு ஏன் தெரியுமா உங்ககிட்ட இவ்வளவு கோவம்? உன் மேல அவ்வளவு பாசம் இருக்கு. ஏன் பசங்களை கூட பார்க்க மாட்டேன்னு சொல்றாருன்னா, அவருக்கு பார்த்துட்டாருன்னா பாசம் வந்துடுவோம்னு பயப்படுறாரு. அப்பா வந்து நிச்சயமா உன்னை மன்னிச்சு ஏத்துப்பாரு. ஏன்னா அவருக்கு நிறைய பாசம் இருக்கு உங்ககிட்ட. தைரியமா இருக்கு. அவரோட அந்த ஒரு 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 அடாவடித்தனத்துல, அந்த கோவத்துல எனக்கு ஒரு விஷயம் தெரியறது. அவர் வந்து அவ்வளவு பாசம் வச்சிருக்காரு பொண்ணு மேல. எங்கேயாவது பார்த்துட்டோம்னா நம்ம மறுபடியும் அட்டாச்ட் ஆயிடுவோமோ, மறுபடியும் ஏமாற்றம் வந்துடுமோன்னு அவர் பயப்படுறாரு. ரொம்ப ஏமாந்து போயிருக்காரு. இந்த பொண்ணு விட்டுட்டு போனதுல ரொம்ப ஏமாந்து போயிருக்காரு. அந்த கோவத்துலதான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. கல்யாணம் பண்ணது அவர் வந்து, ஐயோ ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கோம், 2 சின்ன பசங்க இருக்கு, அது வேற அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. நம்மள இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளிட்டாங்களேன்னு கவலைப்படுறாரு. அவரை பத்தி அவரோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தோம்னா அவரோட கோவம் நியாயமானது. அது மெதுவாதான் வெளியே வரணும். இன்னொன்னு வந்து, சொந்தக்காரங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைய வந்து பேசி பேசி ஜாஸ்தி பண்ணக்கூடாது. அப்படி இருக்குன்னா, சரிம்மா பொறுமையா இருமா, நாங்கெல்லாம் சொல்றோம், நீ பேசாம இரு, பாத்துக்கலான்னு சொல்லி விடணும். நம்ம எவ்வளவோ போராடி பார்த்தோம், ஆனா அவர் அதுக்கு ஒத்துக்கல. பசங்களை பாக்குறதுக்கு கூட ஒத்துக்கல. பட் கூடிய சீக்கிரம் அவர் அதை பண்ணிடுவார். ஏன்னா அவர் ஆல்மோஸ்ட் அழறது ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.
வணக்கம். சொல்வதெல்லாம்